டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மெய்யப்பட்டி வர்சஸ் கோயில்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணுவோம். ஓபனிங் மேட்ச் பண்ணா சைக்கிள் இருக்க போறது சந்துரு, நான் சைக்கிள சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராக்கர்ஸ். பிகின் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் தெளிவா கட் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேப் போயிருக்கு. ரெண்டு ரன் பண்ணிடுறாங்களா? பவுண்டரியே போயிடுச்சுங்க. பவர் பிளே காரணமா ஃபர்ஸ்ட் ரன் எங்க பவுண்டரியில கொண்டு வந்திருக்காங்க மெய்யப்பட்டி. தேர்ட் ஒன் தர இடத்துலயா பாஸா போச்சு. அங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. அப்படி பார்த்தா கண்டிப்பா பவுண்டரி போயிடும். ஒன் மோர் பவுண்டரி. பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. மொத்தமா 3 பந்துல 8 ரன் கொண்டு வந்திருக்காரு இங்க சந்துரு. பாலோட ஃபோர்த் ஒன் விட்டு தட்டிருக்காரு. ஆனா ஃபீல்டர் கையில தான் போகும். அங்க வெங்கட் இருக்காரு. டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். திரும்பினதுக்கு நல்ல பாரா மாறிடுச்சு. இல்லைனா ஒய்டா இருந்திருக்கும். டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். நேருக்கு நேர் போயிருக்கு. செம்ம ஹைட்டு. சான்ஸ் ஃபார் தாண்டுதா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்து வெங்கட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பரான எஃபர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து. கண்டிப்பா 6 போக வேண்டியதா. ஒரு 5 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க சூப்பர் ஃபீல்டிங். இங்க ஒரு சிங்கிள். இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் மோர். டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஓவர் படா எங்க மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது கண்டிப்பா தாண்டறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. போயிரும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் விழுந்திருக்கு. சூப்பரான ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க சந்துரு. மணி வந்திருக்காரு. செகண்ட் ஒன் இதுவும் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா தாண்டி போகுதான்னு பார்த்தா போஸ்டாங்க. வெங்கட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. ஓனி பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்த சந்திரோட விக்கெட் பறி போகுது. ஒன் பேட்ஸ்மேனா எங்க அப்பு பவுண்டரி போகுதா? நின்று பிடிக்க பார்த்திருக்காரு. தெளிவா பிடிச்சிருக்காரு. 1 2வது ரன் ரஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். எஸ் ரெண்டு நல்ல பேக்கப். தேர்ட் ஒன் கையில தான் போயிருக்கு. சூப்பரான ஃபாஸ்டா போய் விழுந்து பிடிச்சிருக்காரு. ஒரு டபுள் மணியோட. நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் கைவசமா மாறி இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இங்க ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. ஆனால் கீழே பட்டு வந்துச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க. 2 அம்பையர் சேர்ந்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட இங்கே ராக்கர்ஸ் ஆகும். உடச்சி போட்ட பால் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. கேப்பில் சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்தார் ஃபீல்டர். ஆனாலும் ஓட்டாங்க. அதை விட ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து. அதன் காரணமாக இங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி நல்லா டேக். 1 மோர் விக்கெட்டு. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டு இங்கே காண ஆகுது. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா இங்கே கிஷோர் கண்ட்ரோல்டா திருப்பி விட்டு போயிருக்காரு. இதை 2 மாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபாஸ்ட்டாக வந்தார் ஃபீல்டர். அதன் காரணமாக த்ரோ கரெக்டாக வரலங்க. 2 ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்காரு. தெளிவாக மீட் ஆகல. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் மாறும். ரகோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பல்ல உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருதா? சரி ரிமைனிங் பால் இருக்கு. அகைன் உடம்புல தான் போட்டிருக்கு. இதுவும் சிங்கிளா தான் மாறும். லெக் பை சிங்கிள். பேக் டு பேக் 2 பால்லையும் 3 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க மெய்யப்பட்டி. 4வது ஓவர் பட அந்த டீமோட கேப்டன் மோகன் வந்திருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போகுதா? லைன்ல வச்சு போஸ்டார். 1 மோர் டேக்கன் ஃப்ரம் வெங்கட். அடுத்த விக்கெட்டு போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு மோகன். செகண்ட் ஒன் டாட் பால். தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா 2வது ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த வெங்கட் ஃபாஸ்டா விரட்டி வந்து எடுத்தாரு. சான்ஸ் பார் ஓட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் பூரா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. வெங்கட் 2 கேட்ச் பிடிச்ச ஃபீல்டர் கையில போயிருக்கீங்க. சிங்கிளா டபுளாக பார்த்தா சூப்பரான த்ரோங்க. எக்ஸலண்டா அடிச்சாரு த்ரோவை. ஆனாலும் உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். நல்ல த்ரோ. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தாண்டி போகுதா? ஆனா ஃபீல்டர் வெங்கட் இருந்தாரு. அப்படியும் போயிருக்கு. ஒரு பவுண்டரி. நேருக்கு நேர் பவுண்டரி. இங்க
இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 35. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி லைன் தெளிவாக போட்டிருக்காரு சதீஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. ஆனால் தாண்டி போயிடுச்சு ஒயிட் லைனை. ஒயிடு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சதீஷ். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்டாருங்க செம்ம ஹைட் போயிருக்கு மிட் விக்கெட்ல. சான்ஸ் பார் தாண்டி போயிடுதா? எஸ் போயிடுச்சுங்க. 6 ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 6. உள்ள வந்த பால தெளிவா வெளில அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். போன பால் பேட்ஸ்மேன் தெளிவா 6 அடிச்சிருந்தா இந்த பால் டாட் போட்டாங்க மாதிரி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பிகின் தி சிம்பிள் ஃபீல்டர். கேட்சை பிடிக்கிறான் பார்த்தா கேட்சை பிடிக்க முடியல. இது வரைக்கும் 1 2வது ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. விக்கெட்டாக மாறிடுச்சு. ஆனால் 2 ஓடல. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 மோர் பால். டார்கெட்டை நினைக்க போகிற பந்து. அகைன் ஒரு விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 43 அடிச்சிருக்காங்க. 44 டார்கெட் ஃபார் கோயில்பட்டி. பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ராக்கர்ஸ் ரகு, நான் சைக்கிளில் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அப்பு. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான பார்த்தா ஒரு சிங்கிள் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலில். ஆக்சுவலாக கிரவுண்டு ஃபுல்லாக புகை மூட்டோம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தகர செட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஊரோட சுடுகாடு. ஸோ அதை ஒட்டி தான் நம்மளும் எடுக்கிறோம். பின்னாடி இன்றைக்கி ஒரு பணம் எரிக்கிறாங்க. அது காரணமாக ஃபுல்லாகவே இப்போதைக்கு புகை மூட்டமாக இருக்குது. ஸோ இன்னும் எடுக்கவும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. நம்மளை ஒட்டியே தான் பின்னாடி இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாக 2 மாஸ்க்கு போட்டு எடுக்கிறோம். வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போயதா? போயிடுச்சுங்க. ஐயா லாங் ஆஃபில் முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் வெங்கட். ஃபோர்த் ஒன் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பேட்ஸ்மேனே நடந்துட்டாருங்க விக்கெட்னு. ஸோ அம்பையோட டிசிஷனுக்கு வெயிட் பண்ணல. நல்ல ஸ்போர்ட்ஸ் சான்ஸ் ஃப்ரம் வெங்கட். முதல் விக்கெட்டு முதல் ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் அப்பு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டான பார்த்தா சந்தோஷ்க்கு ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அது காரணமாக கேட்ச பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பாலே பிரகாஷ் அண்ணனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. பவுலர் வந்தார். அகைன் ஒரு ட்ராப்பு. பேக் டு பேக் 2 பால்ல 2 லைஃப் கிடச்சிருக்கு இங்கே ஸ்கை பிரகாஷுக்கு. பார்க்கலாம் இந்த லைஃபை யூஸ் பண்ணுறாரா. ரிமைன் இருக்கா 4 ஓவர்லன்னு. முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஸ்டாப் பண்ணாங்க. நல்லா ஃபீல்டிங் ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள். செகண்ட் ஒன் பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலையும் டாட்டா போட்டிருக்காரு எங்கள் சந்தோஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் ஒன் ஆட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பால். கன்சிடர் 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க சந்தோஷ். ஃபோர்த் ஒன் பார்த்தாரு. 1 மோர் டாட் பால். வாட் அண்ட் டெலிவரி இங்க சந்தோஷ் கையில இருந்து கன்சிடர் 4 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் போயிருச்சு பவுண்டரி. இந்த ஓவருக்கான முதல் ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. 4 கொண்டு வந்திருக்காரு 5வது பால்ல. 2வது ஓவரோட லாஸ்ட் ஒன் தலைக்கு மேலதான் போயிருக்கு. போயிருக்காரு. ரெண்டோட இந்த ஓவர் இங்க எண்டு. 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 33 அடிக்கணும். தேர்ட் ஓவர் பட எங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட அப்பு ஒயிட் நினைக்கிறேன். நிக்க வச்சு மாறுறாங்களா? விக்கெட். செகண்ட் ஒன் சுவிட்ச் கிட்ட காலில் தான் போட்டு ஒரு சிங்கிள் ஓடுவாங்க. லெக் பை சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு நல்ல டேக் ஆன். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க. 2வது விக்கெட் இழக்கிறாங்க இங்க இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்க மோகன். சூப்பரா இருக்காருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா இங்க. உள்ள வந்தாரு. பந்து வெளில போயிருச்சு. ஒரு பவுண்டரி. முதல் பால்லே பவுண்டரியோட இங்க பாசிட்டிவா அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பேட்டிங்ல. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. இந்த முறை ஃபீல்டர் ஏமாந்துட்டாருங்க. ஆனால் கிராண்டட் 2 போயிடுச்சு. கொஞ்சம் நாங்க கோர்ட்டுக்கு இங்கிட்டு போயிருந்தா 4. இந்த பக்கம் வந்ததுனால கிராண்டட் 2. லாஸ்ட் 1 மோர்
தட்டி விட்டுருக்காரு கேப்பில் கண்டிப்பாக 2 ரன் ட்ரை பண்ணுவாங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஃபீல்டருக்கு நடுவில் கிடந்துச்சு, அதன் காரணமாக இங்கே 2ங்க. ஸோ இங்கே உள்ளே வந்த 3 பாலில் கரெக்டாக 8 ரன் ஆடிருக்காரு. அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ஆடிருக்காரு. ஸோ தடப்புடான்னு சுற்றலை, பாலுக்கு ரியாக்ட் பண்ணி கரெக்டாக ஆடிருக்கான்னு சொல்லலாம். இங்கே காமு 3 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 24 அடிக்கணும். மேட்சுக்கான 4வது ஓவர் போட இங்கே கிஷோர். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தார். ஃபீல்டர் இன்னும் ரெடியாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, ஒரு பவுண்டரி ரொம்ப தூரத்துக்கு போய்கிட்டே இருக்குது அன்ஸ்டாப்பபிளாக. நெக்ஸ்ட் ஒன் இது தரையாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுவாங்களா, பவுலர் விரட்டி பாஸாக போயிருக்காரு. ஆனாலும் 2 கால் பண்ணியிருக்காங்க, ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பாஸாக ஓட்டாங்க, ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் காவர்ஸில் அடித்தாங்க. ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது பவுண்டரி போயிடுச்சுங்க. 12க்கு 24 அப்படிங்கிற நிலமையில இங்கே குயிக்கரை 10 ரனை கொண்டு வந்துட்டாரு ராக்கர்ஸ் ரகு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர், கேம் வந்துட்டாருங்க, முன்னாடியே நின்றுட்டாரு. தப்பு பண்ணிட்டாரு ஃபீல்டர். கண்டிப்பாக இந்த பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கணும். அவர் பிடிச்சிருந்தாருன்னா இது டாட் பாலாக மாறி இருக்கும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் விட்டு பின்னாடி மாமூலி இருக்காரு, தெளிவாக பாலை பிடிச்சிருக்காரு. நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு, பேட்ஸ்மேன் கனெக்ட் பண்ண முடியல. டாட் பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 35 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. கடைசி 6 பாலுக்கு 9 அடிக்கணும். சைக்கிள் இருக்க போகிறது ராக்கர்ஸ் ரகு. கடைசி 6 பாலுக்கு 9 அடிக்கணும். பிரபு வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் பவுண்டரி போயிருந்தா. எஸ், போயிடுச்சுங்க. முதல் பந்திலே ஒரு பவுண்டரி இங்கே ரகு பேட்டில் இருந்து. ரிமினி இருக்க 5 பாலுக்கு 5 அடிக்கணும். செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் லாப்டர் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு, போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6ஓட மேட்சை வின் பண்ணி முதல் அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு இங்கே முன்னேறி போகிறாங்க கோவில்பட்டி. செகண்ட் ஒன் ஆல் லக் ஃப்ரம் மையப்பட்டி. ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸை வச்சு விளாண்டாங்க, அதுக்கு பாராட்டலாம் சொல்லலாம்.